ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் டிசைன். இன்றைக்கி கூட நம்ம இந்த வீடியோவில் இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். பிகாஸ் இவங்களோட வெட்டிங்கோட செட் ஃபுல்லுமே என்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. நான் முன்னாடியே வந்து நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லீவ்ஸில் மட்டும் ஒரு மோட்டிவ் டிசைன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்டர் வந்து ஃபுல்லாக வைக்காமல் ஆஃப் பார்டர் வச்சுட்டு, ஸோ நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ சேம் பார்டரை வந்து நம்ம ஸ்லீவோட கீழே வந்து கொடுத்துருக்கோம். 3 லைன் ஆஃப் செயின் ஸ்டிச் அண்ட் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ், அப்புறம் நம்பர் 3 ரவுண்ட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மோட்டிவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ட்ரேசிங் வந்து நம்ம கரெக்டாக ஸ்லீவோட சென்டரில் ரொம்ப மேலேயும் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த 3/4 ஹேண்டில் கீழேருந்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சுக்கு மேலே வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ட்ரேசிங்லாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சாரீ கலரில் வந்து கிளிப் ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம நார்மலாக நீடில் நம்பர் 10 யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல, மஸ்டர்ட் எல்லோ கலர் த்ரெட் போட்டுட்டு நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். வந்து ஃபுல்லாக சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சர்க்கிள் ஷேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப் தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீடை ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த ரவுண்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நாட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டோன் செயின் வேணும்னு சொல்லிவிட்டு மெஷர் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரே ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த டிசைனுக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ நம்ம அந்த டைம் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிளாக எக்ஸாக்டாக வந்து சில நேரம் வரும், சில நேரம் வந்து கரெக்டாக வருமானு தெரியாது. அந்த லாஸ்ட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ப்ளேஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஆரி நீடில்லையும் போடலாம், இல்லைனா நார்மல் நீடில்லையும் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஆரி நீடில்னும் போது நம்ம வந்து ஒரு சென்டருக்கும் வந்து ஒரு 5 ஸ்டோன் 6 ஸ்டோன் ஸ்பேஸ் விட்டு கூட நம்ம நாட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நார்மல் நீடில்னால் நம்ம நார்மலாக எம்மிங் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுகர் பீட்ஸை 2 வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே கொண்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அவுட்லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சாரீ கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சாரியும் வந்து ப்ளவுஸும் வந்து கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. பார்டரில் இருக்க கலர் வேறு, பட் ப்ளவுஸ் மேலே இருக்க கலர் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்டரில் வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலர் மாதிரி இருந்துச்சு. பார்டர் வந்து பிங்க்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம சாரீ கலர் கொண்டு வந்தால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து நம்ம அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொடுத்தாச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து புட்டாஸ் வந்து எங்கெங்கே வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இன்ச் ஸ்பேஸ் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே புட்டாஸ் வந்து ரொம்ப நிறையா கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நார்மலாக மினிமலாக கொடுத்தாலே போதும். ஸோ அதுக்கு வந்து நான் நம்பர் 3 ரவுண்ட் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் அதுக்கு அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது பார்டர்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து அந்த த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மிஷின் த்ரெட் பார்த்திங்கன்னா நான் அமிட்டோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மிஷின் த்ரெட்டில் அமிட்டோ பிராண்ட் இல்லைனா ஸ்பேட் பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே போல் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஸ்டோன் செயின் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒன்றுத்துக்குமே நம்ம நாட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக கண்டினியூஸாக வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணோன்னா லேட் ஆகும். பட் நம்ம ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கனால ஓரளவுக்கு ஒரு 5 to 6 ஸ்டோன் விட்டுட்டு சென்டரில் நம்ம சரி யூஸ் பண்ணி நாட் பண்ணிக்கிட்டாலே போதும். அதே மாதிரி ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பிளேஸில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அது கலந்துச்சுன்னா அசிங்கமாகிடும். உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் வந்து கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் வந்து கிளாஸ் டீட்டெயிலோட லிங்க்கும் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுமே அதுலேயும் ரீல்ஸாக போஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த saree கலரில் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். 2 சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அவுட்லைன் பண்ணும்போது தான் அந்த சாரீக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகும். பிகாஸ் ப்ளவுஸுமே அதுவுமே வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல அவங்க, கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலுமே. ஸோ அதனால் நம்ம சாரீ கலர் கண்டிப்பாக கொண்டு வந்தால் தான் அந்த ப்ளவுஸ்க்கு நல்லா மேட்சிங்காகவும் இருக்கும். க்ரீன் கலரும் கொண்டு வந்த போலேயும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு அண்ட் வந்து பேக் சைடு 2 இதுக்குமே அவுட்லைன் பண்ணணும். சுகர் பீட்ஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம அவுட்லைன் பண்ணும்போது இன்னுமே என்ஹான்ஸ்டாக அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஆரி ஸ்டாண்ட் வந்து 6 ஃபீட் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது, பாக்ஸ் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம இதே போலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து வீட் பீட்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு ஸ்லீவ் வந்து ஓரளவுக்கு மைல்டாக, ரொம்ப வந்து இந்த ஒர்க்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு நார்மல் பட்ஜெட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு புட்டாஸ் அண்ட் வந்து சிம்பிளாக பார்டர் கொடுத்துட்டாலே ப்ளவுஸ் வந்து இன்னும் சூப்பராகிடும். ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் சேம், பட் ஸ்லீவ்ஸ் வந்து ரெண்டுமே சிம்லராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். சாரீ வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன் பாருங்கள். ப்ளவுஸுமே அங்கங்கே வந்து அந்த க்ரீன் ஷேட் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடும்போது தான் இன்னுமே நல்லா இருந்துச்சு அந்த புட்டாஸை சுற்றி. அண்ட் ப்ளவுஸோட பிக்சரும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆரி ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அதுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.